முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு 3 படகுகள் விடப்படும் என்று அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த 3 படகுகளும் யார் யார் பெயரில் அமைந்திருக்கும் என்பதையும் அறிவித்திருக்கிறார் என்றும், ஐரோப்பிய தமிழர் ஜி.யு. போப், தென் தமிழக போராட்ட வீரர் மார்ஷல் நேசமணி, பெருந்தலைவர் காமராசர் ஆகிய 3 பெயரை முதலமைச்சர் சூட்டியிருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழுக்கு தொண்டாற்றிய ஜி.யு. போப் பெயரும், தமிழின ஒற்றுமைக்கு பாடுபட்ட மார்ஷல் நேசமணி பெயரும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராசர் பெயரும் சூட்டப்பட்டுள்ளதன் மூலமாக இம்மூன்றையும் முக்கியமானதாக கருதும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி, இம்மூவர் தொண்டும் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது, தலைவணங்கத்தக்கது என தெரிவித்துள்ளது. தமிழ் நிலத்தில் அச்சு பயன்பாடு உருவான காலத்தில் வலம் வந்த ஐரோப்பிய அறிஞர்கள் பலரும் தமிழ் மொழியில் தங்களது புலமையை வளர்த்து கொண்டு தமிழுக்கு தொண்டாற்ற தொடங்கினார்கள். சமய பணிக்காக இம்மண்ணுக்கு வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தமிழ் வென்றெடுத்தது. அதில் அன்ட்ரிக், நொபிலி, வீரமாமுனிவர், சீகன் பால்கு, ஜி.யு. போப், கால்டுவெல், மெக்கன்சி, எல்லிஸ் ஆகியோரை குறிப்பிட்டு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஜி.யு. போப் தமிழ் இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் அருந்தொண்டாற்றினார். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கணத்தை மாணவர்களுக்கு கற்பித்தவர்களில் முக்கியமானவர் போப். இலக்கணத்தை கேள்வி பதில் பாணியில் அறிமுகம் செய்தார். 1959ஆம் ஆண்டு முக்கியமான அறநெறி பாடல்களை தொகுத்து செய்யுட்களம்பகம் தயாரித்து தந்தார். சென்னையிலும் நெல்லையிலும் தஞ்சையிலும் சமய பரப்புரை செய்ய வந்த அவர் முதலில் முறையாக தமிழ் கற்றுக்கொண்டார். உதகை பள்ளியில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்தார். பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு ஆசிரியராகவும் இருந்தார். அவரது தமிழ் பணிக்காக 1906ஆம் ஆண்டு ஆசிய சங்கம் தங்கப்பதக்கம் வழங்கியது. தனது கல்லறையில் தமிழ் தொண்டன் என்று எழுதச் சொன்னவர் போப் என முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. குமரி தந்தை என்றும் மார்ஷல் என்றும் போற்றப்படுபவர் நேசமணி அவர்கள். கேரளாவின் ஆளுகைக்குள் இருந்த தமிழர் பகுதியான தென் திருவிதாங்கூரை தமிழ்நாட்டுடன் இணைக்க போராடிய போராட்டத்துக்கு சொந்தக்காரர் நேசமணி. 1948, 1955 ஆகிய காலகட்டத்தில் அவர் வெளியிட்ட 4 புத்தகங்கள் புரட்சியை உருவாக்கின. இன்சைட் ட்ராவன்கோர் தமிழ்நாடு 1948, தென்குமரி எல்லை மாநாடு வரவேற்புரை 1950, ரூல் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஃபயர் அண்ட் திருவான்கோர் 1954, டிபேட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 1955 ஆகியவை அந்த நூல்கள் என முரசொலி பட்டியலிட்டுள்ளது. தோவாளை, அகதீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நெய்யாற்றின் கரை ஆகிய பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் போராட்டம்தான் தென் எல்லை போராட்டம். இப்போது படித்தாலும் இரத்தத்தை சூடாக்கும் ஆவணங்கள் அவை. தோக்கும் வாளும் கோலோச்சும் திருவிதாங்கூர் என்ற இவரது நூலை திருவிதாங்கூரில் எந்த அச்சகமும் அச்சிட்டு தரவில்லை. நேசமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததால் அந்த தொடர்பை வைத்து டெல்லியில் அச்சிட்டு கொண்டு வந்தார். டெல்லியில் அச்சிடப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தரப்பட்ட 2 மணி நேரத்தில் திருவனந்தபுரத்தில் தடை செய்யப்பட்டது. இத்தகைய தென்குமரியின் தந்தையாக வலம் வந்த மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டியவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். இன்று அவர் பெயரால் படகு போக்குவரத்தை தொடங்கியிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது. தேசிய இயக்கத்தின் தலைவராக வளர்ந்து வாழ்ந்தாலும் பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள காமராசர் தயங்கிய போது அவரை தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வைத்தவர்கள் தந்தை பெரியாரும் சேலம் வரதராஜுலுவும். உங்கள் ஆட்சிக்கு காப்பாளனாக நான் இருப்பேன் என்றவர் பெரியார். குலக்கல்வி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனக்கல்வி ஆட்சியை தொடங்கி வைத்தவர் காமராசர். அவர் உருவாக்கிய பள்ளிகளும் மதிய உணவு திட்டமும் தமிழ்நாட்டுக்குள் கல்வி மறுமலர்ச்சியை உருவாக்கியதாக முரசொலி கூறியுள்ளது. குழந்தைகளை படிக்கவை என்றால் அவன் அப்பன் படித்தானா என்று கேட்கிறார்கள். அப்பனையும் பாட்டனையும் போல இவனும் அப்படியே இருக்க வேண்டுமானால் அரசாங்கம் எதற்கு, மந்திரிகள் எதற்கு என்று கேட்டவர் காமராஜர். சுதந்திரம் வாங்கி 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏழை ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் மேலும் பணக்காரனாகி வருகிறான். இதற்கு தானா சுதந்திரம் வாங்கினோம் என்று கேட்டவர் காமராஜர். கல்வியை பரப்ப வேண்டாம் என்றால் நான் முதலமைச்சர் பதவியை விட்டு விலக தயார் என்று அறிவித்தவர் காமராஜர் என முரசொலி விவரித்துள்ளது.
காங்கிரஸை திமுக கடுமையாக எதிர்த்து வந்த அந்த காலத்திலேயே குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராசர் போட்டியிட்ட போது அவரை ஆதரித்தவர் பேரறிஞர் அண்ணா. எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லை கழகம். பெருந்தலைவர் மறைந்தபோது கொட்டும் மழையில் ஒரு மகனை போல இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை செய்தவர் தலைவர் கலைஞர். பெருந்தலைவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்ததும் கழக ஆட்சியே. இன்று அவர் பெயரால் படகு போக்குவரத்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போற்ற வேண்டியவரை போற்றுவதன் மூலமாக போற்றத்தக்க அரசாக செயல்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.